அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 333 மேஜிக் டேயுடைய பதிவு 3/3/2026. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு கோல்ஸ், ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம என்ன வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டாலே போதும், கண்டிப்பாக அந்த காரியத்தில் 100% நமக்கு வெற்றி கிடைக்குங்க. ஏன்னா நமக்கு இது மாதிரியான எவ்வளவோ மேனிஃபெஸ்டேஷன் நம்பர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த 333 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு நிறைய ஒரு பவர் இருக்குது. அதாவது நமக்கு சுற்றி எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நமக்கு வெற்றி கொடுப்பதற்கு இந்த தேவதைகள் என்றைக்குமே கூடவே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இதனுடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த நாளில் இன்றைக்கி ராத்திரி தூங்க போவதற்கு முன்னாடி, இல்லாட்டி இந்த பவர்ஃபுல்லான 2 நேரங்கள், அதாவது நம்ம 3 மணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே அதிகாலை நேரம் நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ பகல் பொழுதில் வரக்கூடிய 3 மணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி 3:33 இந்த நேரம் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த 2 நேரம் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி முழுக்க ராத்திரி தூங்க போவதற்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் படுக்க போய் பாருங்கள். நிச்சயமாக ஒரு மேஜிக் எப்படி நடக்கும், ஒவ்வொருத்தருக்கு அப்படி ஸ்விட்ச் போட்டால் எப்படி டக்குன்னு லைட் எரியுமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல அதிசயங்கள் நடக்கிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். இறையருளோடு இந்த ஸ்விட்ச் போர்டையும் சேர்ந்து சொல்கிறப்ப 100% நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தை தான் இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த 333 மேஜிக் டே ஆனது ரொம்ப பவர்ஃபுல்லான போர்ட்டல்னு கருதப்படுது. எப்பயுமே இந்த 333 ஆனது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நேர்மறையான ஒரு எண்ணங்கள், ஒரு அதிர்வலைகள், நம்ம கூடவே இந்த ஏஞ்சல்ஸ், தேவதைகள் சப்போர்ட்டாக இருக்காங்க, பிரபஞ்சம் நமக்கு கூட உதவி பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக தான் இது மாதிரியான அந்த எண்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குமாம். அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைமுங்க. இன்றைக்கி ஏற்கனவே காலை நேரம் நமக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம். அப்போ மதியானம் நீங்கள் 3 மணி இல்லாட்டி 3:33க்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் சப்போஸ் ஒரு ஆஃபீஸ் ப்ரெஷரே நம்ம மறந்துடுவோம், இல்லை வீட்டிலே நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம், டக்குன்னு மறந்துடுவோம். அப்படி மறந்துட்டவங்க நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம். இன்றைக்கி ராத்திரி தூங்க போகிறதுக்குள்ள இந்த ஒரு மந்திர வார்த்தையை நம்ம சொன்னாலே போதும். இறை அருளோடு நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்குறோமோ கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த கிரகண நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த நேரங்க. அந்த நேரத்தில் சொல்லுகின்ற இறை நாமங்களுக்கும் நம்ம எந்த விஷயங்கள் வேண்டினாலுமே அதை நடத்தி தரக்கூடிய ஒரு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்லலாம். அப்படி இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். இதற்கான தமிழாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வீக மாயாஜாலம் இல்லாட்டி அற்புதம் இப்பொழுதே தொடங்கட்டும்ங்கிறது தான் அர்த்தம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டு. பொதுவாகவே இந்த ஸ்விட்ச் வேர்டு கரெக்டாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப, நம்ம சொல்கிறப்ப இந்த யூனிவர்ஸ் கூட சீக்கிரமாக அந்த அலைன்மெண்ட்டில் கனெக்ட் ஆகி நமக்கான வேண்டுதல்கள் நமக்கு அது சீக்கிரமாக நடத்தி தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டு உங்களுடைய ஆசைகள், கனவுகள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்த நேர்மறையான எண்ணங்களை உடனுக்குடனே நமக்கு நிஜமாக்கிறதுக்கு பிரபஞ்ச சக்தி கிட்ட சரணடைந்து கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக நமக்கு கருதப்படுது. அதனால தான் இந்த வார்த்தையை இன்றைக்கி நம்ம சொல்லி உச்சரிக்கிறப்ப எப்படிப்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் நமக்கு சீக்கிரமாக அந்த பிரபஞ்சமானது நமக்கு நடத்தி கொடுக்கும். அந்த அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுதே தொடங்கட்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு பண விஷயத்துக்கு கேட்கலாம், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கேட்கலாம், நல்ல ஒரு ஆரோக்கியம், ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள், ஒரு தொழிலில் வெற்றி, அப்படி எந்த விஷயம் வேணாலுமே மனசுக்குள்ளே நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு 3 முறை நீங்கள் நினச்சி வேண்டிட்டு, மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயத்துக்கு அப்படி டைரெக்டாக நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் மனசில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நினச்சிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு படிப்புக்கு, ஒரு வேலைக்கு, இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் அந்த வேலை உங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிருச்சு, நம்ம நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கி நல்லபடியாக வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இது மாதிரி நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணி இந்த ஒரு வேண்டுதலையும் நீங்கள் வச்சுட்டு இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் இன்றைக்கி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 முறை
டிவைன் மேஜிக் பிகின் நவ் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல நல்ல அதிசயங்கள் எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை நம்ம இன்றைக்கி மட்டும் தான் உபயோகப்படுத்தணுமானா அப்படி கிடையவே கிடையாதுங்க. டெய்லி நீங்கள் ஒன்று காலை இல்லாட்டி ராத்திரி காலையில் ஏந்திரிச்சோன்னு நிறைய பேருக்கு நம்முடைய உள்ளங்கை பார்த்து ஏதாவது சொல்கிறது, இல்லை மனசில் நினைக்கிறது, வேண்டுதல் வைக்கிறது, அப்படி பழக்கங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி காலையில் ஏந்திரிச்சோன்னே இந்த மாதிரி டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ, கவுண்டிங்ஸ்லாம் தேவையில்லை. அப்படி மனசுக்குள்ளே ரிலாக்ஸ்டாக நீங்கள் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு டைம் இருக்குது, அந்த நேரத்தில் சொல்லலாம் அப்படின்னா தாராளமாக அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்வதன் மூலமாக நமக்கு அந்த தெய்வீக மாயாஜாலங்கள், அந்த அதிசயங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வார்த்தை தான். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஒதுக்கி சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல அதிசயங்கள் நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற அற்புதமான ஒரு வார்த்தை பதிவிடுங்க. இல்லாட்டி 333 தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க. நிச்சயமாக இந்த 333 அந்த மேஜிக் டேயால் உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவு கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நமக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.